ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாராம். தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார்? அவன் இருதயத்தின் குணங்களை வைத்து. அவன் இருதயம் செம்மையானதா இருந்ததனால்தான் அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்காதபடிக்கு, சவுலை தொடாதபடிக்கு இதோ என்ன செய்கிறான்? அபிஷேகம் பண்ணினவனை தொடக்கூடாது என்று சொல்லி இதோ வசனத்தை நினைவு கூறுகிறவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் அநேக நேரத்திலே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் என் முகத்தை பார்க்கிறதில்லை என்று சொல்லுகிறோம். அந்த இருதயத்திலே வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களா இருக்கிறோமா? பாருங்கள், தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவன் பத்சேபாவிடத்தில் பாவம் செய்த போது கூட இந்த பாவத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி தன் முதல் குழந்தை இறந்த பொழுதும் கூட தேவ சமூகத்திலே இது நியாயம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, எந்த நாளும் தேவனுக்கு முன்பாக தாவீது முறுமுறுத்ததில்லை. ஏன் என்று கேள்வி கூட கேட்டதில்லை. அப்படிப்பட்ட தேவனுக்குரிய இருதயம் உள்ள மனுஷனாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக தாவீது வாழ்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் மார்த்தட்டி கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்திலே கர்த்தர் இருந்தாரானால் உங்கள் வழிகள் எல்லாம், உங்கள் பாதைகள் எல்லாம், உங்கள் செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே வெளிப்படுத்துகிறதா இருக்கும். தேவ ஜனமே, தாவீதை போல நாமும் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். உங்கள் இருதயம் சுத்தம் என்று வாயினால் சொல்லாதபடிக்கு செயல்களினால் வாழ்ந்து காட்டுங்கள், வசனத்தின்படியாய் வாழ்ந்து காட்டுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் என்று சொல்லி எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் மாய்மாலத்தோடு, கபடோடு, சூதோடு நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறவர்களாக, பரிசுத்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.